உள்ள நல்லா தான் ஒரு அம்மா உட்காந்துட்டு இருக்கோம். திடீர்னு அப்படிங்க கால் டங்கெல்லாம் வெளியே வந்துடும். ஆங்கும். ஏன் தெரியுமா? அதால இருக்க முடியாது. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறது யாரு? நம்ம பையன்தான். நல்ல செய்தி கொடுப்பான், நல்ல வேதமெல்லாம் வாசிப்பான், நல்லா பண்ணுவான். எங்க போயிட போறான்? நம்ம கிட்ட தான் வருவான். நீ ஒன்றும் கவலைப்படாத. அதெல்லாம் ஜஸ்ட் இப்படிப்பட்ட அவள நிலைமைக்குள்ள நம்முடைய திருச்சபைகள் தள்ளப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அங்க மேல இருந்து ஆராதிக்கிற மூப்பர்கள் முதற்கொண்டு பெரிய தலைவர்கள் முதற்கொண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான ஒரு நிலைமை அவர்களுக்குள்ள இருக்கிறது. அவர்களே அறியாமல் பிசாசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவர்கள் இருக்கிறார்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவதற்கான காரணம், டே உனக்கு தெரியாதரா, அவன் உன் கூடயே வந்துருவான், உன்னை சுத்தி வந்துருவான், உனக்குள்ள வந்துருவான், உன் பிள்ளைகளுக்குள்ள வந்துருவான், பிள்ளை மூலமா உங்ககிட்ட பேசுவான், மனைவி மூலமா பேசுவான், கணவன் மூலமா பேசுவான். அதனால நீ உன் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ எதிர்த்து நிற்காதபடி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக.